ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா கோட்டைக்கு போக போகிறோம். மைசூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்தே பாரத்தில் தாங்க இன்றைக்கி போக போகிறோம். எப்படி இருக்குன்னு எக்ஸைட்மெண்ட்டோட நான் வந்தே பாரத்தில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறது. என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 2 days டூர் பிளான் பண்ணி 2 நாள் ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி மைசூருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. சூப்பராக இருந்தது. காலையிலேயே 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. 5:50க்கு ட்ரெயின். 10 நிமிஷம் முன்னாடியே வந்து சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சுங்க. வந்து பார்த்தா ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியே எல்லா சீட்டும் தனித்தனியாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. ட்ரெயின் மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ ஃப்ளைட்டில் போன ஃபீல் தான் இருந்ததுங்க. ஏன்னா அதே சீட்டு அதே மாதிரியான ஒரு செட்டப்லாம் இருந்தது. அங்கே எப்படி அந்த மாதிரி அந்த டீ வைக்கிறதுக்கெலாம் அந்த ட்ரே மாதிரி கொடுப்பாங்களோ அது மாதிரி இருந்ததுங்க. வந்த உடனே தண்ணி கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீ வந்தது. அப்படியே ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருந்ததுங்க. எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருந்தது. நியூஸ் பேப்பர்லேருந்து இறங்குற வரைக்கும் கவனிச்சாங்க. இறங்குற வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தது. சாப்பிடவே முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டீ காஃபி ரெண்டுமே இருந்ததுங்க. எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். டீ குடிச்சு முடிச்சு ஒரு 1 ஹவரில் டிஃபன் வந்துருச்சுங்க. இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் சூப்பராக இருந்ததுங்க. 1800க்கு செம ஒர்த்துன்னு தான் சொல்லணுங்க. மேக்கப் கலையாமல் வந்து இறங்கிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். சாப்பிட்டு ஒரு 1 ஹவர்லேயே ஃப்ரூட்டி ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரமல் பாப்கார்ன், அவுள் வச்சு ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கங்க. ஃபைனலாக டீ மறுபடியும் நாங்கள் இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி டீயும் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். டீ குடிச்சு முடிச்சு திரும்புறதுக்குள்ளே இன்னொரு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டாங்க, க்ரீம் பன்னுன்னு சொல்லி. ஒரு வழியாக மைசூர் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோங்க. கொடுத்ததையெல்லாம் சாப்பிட்டுட்டு நிற்க கூட முடியலைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நல்ல வயிறு ஃபுல்லு. மகாராஜா கோட்டையும் கூர்க்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். உடனே நேராக வந்து நாங்கள் மைசூர் மகாராஜா கோட்டைக்கு போகணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். வெளியே வந்த உடனே எங்களுக்காக கார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நாங்கள் அந்த காரில் ஏறி உட்காந்து மைசூர் மகாராஜா கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோங்க. நியர்பையாக மகாராஜா கோட்டை இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு மகாராஜா கோட்டைக்கு தாங்க போனோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க மகாராஜா கோட்டை. நம்ம மைசூர் மகாராஜா கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது தாங்க மைசூர் மகாராஜா கோட்டை. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மகாராஜா சிலை வச்சுருக்குறாங்க. மைசூர்னாவே மைசூர் பேலஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி தான் நம்ம மைசூர் பேலஸ் கிட்ட வந்துட்டோம். உள்ளே போய் எப்படியெல்லாம் மகாராஜா வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸுங்க. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, என்னெல்லாம் பார்த்தோம், மகாராஜா எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மியூசியம், ஷெல்ஸ் மியூசியம், கிருஷ்ணராஜர் சாகர் அணைன்னு எல்லாமே ஒரே நாளில் முடிச்சிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். பிருந்தாவன் கார்டன் எப்படி இருந்ததுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.